முத்துவேல், சக்திவேல் வீட்ல வந்து சாப்பிட்டு போனதும், இங்க ராஜிக்கும், கோமதிக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ராஜி கதிர் கிட்ட போயிட்டு, "கதிர் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, "ராஜி உங்க அப்பா, அம்மா எல்லாரும் குடும்பத்தோட இங்க வந்து போனதுனால தானே உனக்கு இவ்வளோ சந்தோஷம். உன்கிட்ட பேசினதுனால தானே. எனக்கு தெரியும் ராஜி. இப்படியும் உங்க அப்பாவும், உங்க அம்மா எல்லாரும் உன்கிட்ட பேசணும்னா கண்டிப்பா நீ ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும். அப்பதான் வந்து அவங்க உன்ன மன்னிச்சு ஏத்துக்குவாங்க" அப்படின்னு கதிர் சொல்றாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, "ஆமா கதிர், நீ சொல்ற மாரி கண்டிப்பா நான் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகியே ஆவேன். எங்க அப்பா என்கிட்ட எப்பயும் போல சகஜமா பேசணும். அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. கதிர் இருந்துட்டு, "என்னம்மா இத்தன நாளா இந்த வீட்ல இருக்கும்போது கூட முகத்துல சந்தோஷமே இல்ல. ஆனா உங்க வீட்டு ஆட்கள் இங்க வந்ததும், அம்மாடி உன் முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இந்த ராஜிய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, "சும்மாவா? எங்க அப்பாவும், அம்மாவும் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பேசாம இருந்தப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவங்க அத்தைய மாதிரி என்ன ஏத்துக்க மாட்டாங்களோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ இந்த சூழ்நிலை அமைஞ்சதுனால தானே அவங்க வந்து நம்மகிட்ட பேசியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தங்கமயில் அக்காவும் ஒரு காரணம். அவங்களால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல நல்லதும் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, "ஆமா அவங்க அப்படி ஒண்ணும் நல்லதெல்லாம் பண்ணல ராஜி. அண்ணனோட வாழ்க்கையே பாழாக்கிட்டாங்க" அப்படின்னு கதிர் சொல்றாங்க. "இல்ல, இல்ல அந்த இது நடக்காம இருந்துச்சுன்னா எப்படி அவங்க குடும்பத்தோட வந்துட்டு நம்மள காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. வந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்பாவும், சித்தப்பாவும். அதுக்கு காரணமே தங்கமயில் அக்கா குடும்பம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. கதிர் வந்துட்டு, "அவங்கள பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க ராஜி? ஆனா உங்க அப்பா உன்கிட்ட பேசுனது தான் உனக்கு சந்தோஷம். நான் உன்கிட்ட பேசுறதெல்லாம் உனக்கு சந்தோஷம் கிடையாது. அப்படிதானே?" அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. ராஜி இருந்துட்டு, "அப்படிலாம் சொல்ல முடியாதே!" அப்படின்னு வேகமா சொல்றாங்க. உடனே கதிர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. "நான் எப்ப சொன்னேன் நீ என்கிட்ட பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்காதுன்னு? நீ தான் என்கூட பேசவே மாட்ட. நீ தான் பேசாம இருந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் இருந்துகிட்டு, "ம் என்ன அன்னைக்கு நீ எங்க தூங்குனா என்ன, தூங்காட்டி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பேசுன? அதுக்கு நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜி சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.